சபரிமலையில் துவாரபாலகர் சிலைகளிலிருந்து 4 கிலோ அளவுக்கு தங்கம் மாயமான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு இன்று அறிவியல் பூர்வ சோதனையை நடத்துகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என்னவாக இருக்கிறது? சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பாத்தீங்கன்னா 1998ஆம் வருடம் விஜய் மல்லையாவால் சுமார் ஒரு 30 கிலோவுக்கு மேல ஐயப்பன் கோயிலுக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது. இந்த தங்கம் பாத்தீங்கன்னா துவார பாலகர் சிலை, அதே மாதிரி சிறு கோயிலுடைய கதவு, பல இடங்களில் தங்க தகடுகளாகவும் தங்க மூலமாகவும் இந்த தங்கத்தை வச்சு செஞ்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2019ல இந்த தங்கம் அதாவது தன்னுடைய குறைந்து விட்டது, ஒளி குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு உன்னி கிருஷ்ணன் போற்றி என்பவர் மூலியமாக இந்த தங்கம் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டு மெருகேற்றப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் இந்த வருடம் இந்த தங்கத்தை மீண்டும் மெருகேற்றுவதற்காக அந்த உன்னி கிருஷ்ணன் போற்றி அந்த தங்கையெல்லாம் எடுக்கும்போது பல சர்ச்சைகள் உருவாயிடுச்சு. ஏன்னா யாருடைய அனுமதியும் பெறாமல் இந்த உன்னிகிருஷ்ணன் போட்டி இங்க இருக்கிற அதிகாரிகளை இந்த தங்கத்தை எடுத்துட்டு போனதுனால நேரடியா நீதிமன்றம் தலையிட்டு இதனை சோதனை செய்ததுல கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ தங்கம் மாயமானதை தெரிவிச்சு. இதை தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன் போட்டி மற்றும் தேவசம் போர்டு அதிகாரிகள் பலர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு காவலில் இருக்காங்க. அவங்க கிட்ட விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேரள உயர்நீதிமன்றம் இதற்காக ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவானது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சபரிமலையில அந்த தங்கத்தை அறிவியல் பூர்வமான ஆய்வு செய்ய போறாங்க. இதற்கு முன்பாக அந்த அறிவியல் பூர்வமான ஆய்வு செய்வதற்காக தந்திரியிடம் கேட்டபோது தந்திரி தேவபிரசனம் பார்த்துதான் இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் தேவபிரசனம் பார்க்கறதுக்கு லேட் ஆனதுனால இந்த மண்டல காலத்துல அந்த அறிவியல் பூர்ண சோதனை இப்ப நடைபெற இருக்குது. மதியானம் உச்ச பூஜை முடிந்த உடனே நடை 1-3 வழக்கம் போல் அடைக்கப்படும். அந்த அடைக்கும் சமயத்துல இந்த சிறப்பு அதிகாரிகள் பூஜை, அதாவது இந்த அறிவியல் பூர்வமான சோதனை நடத்தப்பட உள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி.